கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா 40:4. நீங்களும் நானும் தேவனுக்காக வாழும்போது தேவன் நம்முடைய பள்ளங்களை சரி செய்து எத்தனை சிறையிருப்பு வந்தாலும் அவற்றை மாற்றி நமக்கு முந்தைய ஸ்தானத்தில் கொண்டு உயர்த்தி வைக்கிற கர்த்தர். மாற்றம் இல்லை. ஏசாயா 40:4 வாசிப்போம். 1 முதல் 5 வசனமாக தான். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக. 5 வசனம் ஆகும்போது மாம்சமான யாவும் அதை காணும், ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது என்றும் வனாந்திரத்தில் கூப்பிட சத்தம் உண்டாயிற்று. இது சொன்னது கர்த்தருடைய வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் பல முறை பள்ளங்கள் ஏற்படும். இந்த பள்ளங்களை சரி செய்ய தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும். ராஜாவாய யோயாக்கீனுடைய காலத்தில் அதே போல அவன் சிறையிருப்புக்குள்ள உட்படப்பட்டான். பாபிலோன் அரசன் அவனை சிறையிருப்புக்குள்ளாக்கி அவனை கொண்டு போய் அவனை சிறைச்சாலையில் வைத்து அவனுடைய சிறையிருப்பை மாற்றும் போது எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. எரேமியா எழுதின புஸ்தகம் 52:31 வசனத்திலேருந்து ராஜாவை யோயாக்கீனுடைய சிறையிருப்பை 30ஆம் வருஷத்தை அவன் 30 வருஷம் சிறையிருப்பில் இருந்திருக்கான். ஒருவேளை நீங்களும் இதே போல சிறையிருக்கு பள்ளங்கள் ஏற்பட்டு அந்த பள்ளத்தை சரி பண்ண முடியாமல் நீங்கள் சிரமப்படுறவங்களா இருந்தால் நான் சொல்கிற வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, அந்த 30 பல வருடங்களாக, நாட்களாக, ஆண்டுகளாக, மாதங்களாக நீங்கள் சிறையிருப்புக்குள்ள இருக்கலாம், அல்லது ஒருவித அழுத்தத்துக்குள்ள இருந்திருக்கலாம், அல்லது ஒரு பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம். உதவி செய்வார் யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யோயாக்கீனுடைய சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் இவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவன்கிட்ட அன்பா பேசுனாங்க. இதுவரையிலும் உங்கள்கிட்ட அன்பா பேசாதவங்களாம் என்னை அன்பா பேசுவாங்க. அவனுடைய ஆசனத்தை தன்னுடைய பாபிலோன் ராஜாவுடைய ஆசனங்களுக்கு மேலாக உயர்த்தி, பார்த்தீங்களா, பாபிலோனுடைய இருந்தவனை சிறையிருப்பில் திருப்பி பாபிலோனில் இருந்த ராஜாக்களுக்கு மேலாக அவனை கொண்டு வைத்து அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாற்றினான். சிறைச்சாலையின் வஸ்திரத்தை மாற்றினான். நல்ல வஸ்திரம் கொடுக்கப்பட்டு உங்களுடைய பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த வஸ்திரங்கள் கலட்டப்படுகிறது. நல்ல வஸ்திரம், மகிழ்ச்சியின் வஸ்திரம் உங்களுக்கு அணியப்படுகிறது. உயிரிழந்த சகல நாளும் தேவ ராஜாவுடைய சமூகத்தில் நித்தனம் போஜனம் பண்ணும்படி அவனுடைய உயிரோடு இந்த மரண நாள் வரும். அவனுடைய செலவுக்கும் காசு கொடுத்தாங்களாம். எப்படி மோசே பிறந்தது முதல் அவன் பெற்றோருக்கு சம்பளத்தை கொடுத்து வளர்ந்தானோ, இதே போல ஒவ்வொரு நாளும் இலவசமாக அவனுக்கு செலவுக்கு காசு கொடுக்கப்பட்டது. இதே போல கஷ்டப்படுற உங்களை தேடி கர்த்தர் எதையாவது ஒரு மனிதரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் இந்த யோயாக்கீனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுடைய செலவுக்கும் அவனுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, அவனை ராஜாவாய் உயர்த்தின கர்த்தர், அவனுடைய வஸ்திரத்தை மாற்றின கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றி அப்படி அற்புதம் செய்வன் நல்ல பிதாவே. ஆமென்.